Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே. நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Dindigul, Amalinagar Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளிநகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will examine an important event that took place when Abraham returned from Egypt to Canaan, based on the Genesis chapter 13 from verses 10 to remaining verses of the portion. இந்த வார வேதாகம படிப்பில் எகிப்திலிருந்து கானானுக்கு ஆபிரகாம் திரும்பி வந்தபோது நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வை ஆதியாகமம் 13 அதிகாரத்தின் 10 வசனத்திலிருந்து நாம் மறுபடியும் ஆராய்வோம். இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆஃப் ஜெனசிஸ் 13:9. ஆதியாகமம் 13 அதிகாரம் 9 வசனத்தில் உள்ள முக்கிய அர்த்தங்களை முதலில் பார்ப்போம். வசனம், what the verse says, 9th verse tells, Genesis 13:9. Is not the whole land before you? Please separate from me. If you take the left, then I will go to the right. Or if you go to the right, then I will go to the left. ஆதியாகமம் 13 அதிகாரம் 9வது வசனத்தை முதலில் வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். What are the important meanings here? Let us see. இதில் உள்ள முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். First, resolution in conflict. This verse arises from growing dispute between Abraham's and Lot's shepherds over limited resources, prompting Abraham to suggest separation to avoid further conflict. முதலாவது, மோதலில் தீர்வு. இந்த வசனம் ஆபிரகாமின் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கிடையே வரையறுக்கப்பட்ட வளங்கள் தொடர்பாக வளர்ந்து வந்த தகராறுகளில் இருந்து எழுகிறது. மேலும் சச்சரவுகளை தவிர்ப்பதற்கு பிரிந்து செல்வதை பரிந்துரைக்க ஆபிரகாமை தூண்டிற்று. செகண்ட், generosity and humility. Abraham, the elder, offered Lot the privilege of choosing the land, left or right. This is a remarkable act of respect and generosity. இரண்டாவது, தாராள மனப்பான்மை மற்றும் பணிவு. மூத்தவனான ஆபிரகாம் நிலத்தை தேர்ந்தெடுக்கும் சலுகையை, அதாவது இடதோ அல்லது வலதோ போகும் அந்த தேர்ந்தெடுப்பை லோத்துக்கு கொடுத்தார். இது மரியாதை மற்றும் தாராள மனப்பான்மையின் ஒரு குறிப்பிடத்தக்க செயலாகும். This reflects the New Testament principle of considering others. In Philippians 2:4 we read, let each of you look not only his own interest but also to the interest of the others. இது பிறரையும் கவனிப்பதற்கான புதிய ஏற்பாட்டு கொள்கைகளை பிரதிபலிக்கிறது. பிலிப்பியர் 2:4 நாம் வாசிக்கின்றோம், அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று நாம் வாசிக்கிறோம். Third point is trust in God's promises. Abraham's willingness to yield stems not from weakness but from a deep trust in God's covenant, demonstrating his focus on spiritual inheritance rather than the temporary land. மூணாவது, தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை. அவருக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படியும் விருப்பம், பலம் ஆகியவை இல்லாமல் இருந்தல்ல, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை மீதான ஆழமான நம்பிக்கையிலிருந்து வந்தது. தற்காலிகமான நிலத்தை விட ஆவிக்குரிய சுதந்திரத்தில் அவர் அதிக கவனம் செலுத்துவதை காட்டுகிறது. With regarding this, we read the following in the epistle of
ஹீப்ரூஸ். இதை பற்றி நாம் எபிரேயர்களின் நிருபத்தில் பின்வருமாறு வாசிக்கிறோம். ஹீப்ரூஸ் 11th chapter 9 and 10 verses and again 13 to 16 verses. By faith he dwelt, he means Abraham. By faith he dwelt in the land of promises as in foreign country, dwelling in tents with Isaac and Jacob, the heirs with him the same promise. விசுவாசத்தினாலே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே அவன்னா ஆபிரகாம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். For he waited for the city which has foundations, where the builder and maker is God. ஏனெனில் அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். These all died in faith, not having seen them afar off. These are all died in faith, not having received the promises, but having seen them afar off, were assured of them, embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். For those who say such things declare plainly that we seek a homeland. இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். And truly they had called to mind that country from which they had come out, they would have opportunity to return. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதுக்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. But now they desire a better, that is a heavenly country. Therefore God is not ashamed to be called their God, for he has prepared a city for them. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அடுத்து fourth important point is spiritual lesson. This passage serves as a lesson in prioritizing peace and faith over material gain. It warns against selfish choices like Lord's later decision that can have significant spiritual consequences. ஆவிக்குரிய பாடம், பொருள் ஆதாயத்தை விட சமாதானம் மற்றும் விசுவாசத்தை முன்னுரிமைப்படுத்துவதில் இந்த பகுதி ஒரு பாடமாக செயல்படுகிறது. லோத்தின் பிற்கால முடிவை போல குறிப்பிடத்தக்க ஆன்மீக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சுயநல தேர்வுகளுக்கு எதிராக இது எச்சரிக்கிறது. Context: This entire land of Canaan lay before them, but Abraham's faith allowed him to relinquish his right to choose the best land, trusting that God would provide. சந்தர்ப்ப சூழல், கானான் தேசம் முழுவதும் அவர்களுக்கு முன்னால் இருந்தது. ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் தேவன் வழங்குவார் என்று நம்பி சிறந்த நிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமைகளை விட்டுக் கொடுக்க அவரை அனுமதித்தது. Lessons for our life from Genesis 13:1-9. ஆதியாகமம் 13 1-9 வசனங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்கள் என்னவென்று பார்ப்போம். Genesis 13:1-9 teaches the following important lessons. ஆதியாகமம் 13 1-9 வசனங்கள் பின்வரும் பாடங்களை கற்பிக்கிறது. Resolving conflict through generosity and peace. தாராள மனப்பான்மை மற்றும் சமாதானத்தின் மூலம் மோதல்களை தீர்த்துக் கொள்ள வேண்டும். Prioritizing family over possessions. உடைமைகளை விட குடும்ப உறுப்பினர்களுக்கு அவருடைய உறவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். Third, walking by faith, not only by sight. மூணாவது, தரிசித்து அல்ல விசுவாசத்தினால் நடக்க வேண்டும். Fourth, maintaining spiritual disciplines even amid prosperity. நான்காவது, செழிப்புக்கு மத்தியிலும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களை
பேண வேண்டும். ஃபிஃப்த், செப்பரேஷன் ஷோயிங் செல்ஃப்லெஸ்னஸ் வெர்சஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் லீடிங் டு டிஃப்ரெண்ட் லைஃப் பாத்ஸ். ஐந்தாவது, பிரிவினை மற்றும் சுயநலமின்மை, அது ஆபிரகாம் தேர்ந்து கொண்டது. சுயநலத்திற்கு லோத்து தேர்ந்து கொண்டது. இதற்கு எதிராக காட்டுவது. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. இது வெவ்வேறு வாழ்க்கை பாதைகளுக்கு வழிவகுக்கிறது. ஹியர் ஆர் கீ லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் அஸ். இங்கு நமக்கு முக்கியமான வாழ்க்கை பயன்பாடுகள் உள்ளன. ஃபர்ஸ்ட், லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் as follows. First, prioritize peace over possessions. Abraham's willingness to let Lot choose first, even sacrificing his own potential gain, shows that family harmony and peace are more valuable than wealth or getting your own way. நமக்கு இங்கு காணக்கூடிய முக்கியமான வாழ்க்கை பயன்பாடுகள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது, உடைமைகளை விட அமைதியை முன்னுரிமைப்படுத்துங்கள். லோத்து முதலில் தேர்ந்தெடுக்க அனுமதிப்பதற்கு ஆபிரகாம் விருப்பப்பட்டார். இது அவர் தனது சொந்தமான சாத்தியமான ஆதாயத்தை தியாகம் செய்து குடும்ப நல்லிணக்கமும் அமைதியும் பேண வேண்டும் என்ற எண்ணப்போக்கை காண்பிக்கிறது. அப்ப செல்வத்தை விட நாம் நமது சொந்த வழியில் செல்வதை விட உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்பது அவசியமானது என்பதை காட்டுகிறது. செகண்ட், பி ஜெனரஸ் அண்ட் செல்ஃப்லெஸ். ஆப்ராம்ஸ் ஆக்ஷன் மாடல்ஸ் ஜெனராசிட்டி, trusting God to provide for him regardless of what Lot took, teaching us to be less greedy and more willing to yield for relationship's sake. தாராள மனப்பான்மையும் தன்னலமற்ற தன்மையும் கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமின் செயல் தாராள மனப்பான்மையை மாதிரியாக எடுத்துக்காட்டுகிறார். லோத் எதை எடுத்துக்கொண்டாலும் தேவன் தனக்கு நல்லதை வழங்குவார் என்று அவர் நம்பினார். நாம் பேராசை குறைவானவர்களாயும் உறவுக்காக விட்டு கொடுக்க அதிக விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் கற்பிக்கிறார். தேர்ட், initiate conflict resolution. Abraham didn't wait for the strife to worsen. He proactively offered a solution, teaching us to take the first step in resolving family or relational disputes. மூன்றாவது, மோதலுக்கான தீர்வை தொடங்கி வைக்க வேண்டும். நாம் சண்டை வாக்குவாதம் மோசமடையும் வரை ஆபிரகாம் காத்திருக்கவில்லை. அவர் முன்கூட்டியே ஒரு தீர்வை வழங்கினார். குடும்பத்தில் அல்லது உறவில் தகராறுகளை தீர்ப்பதில் முதல் படியை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆபிரகாம் இதன் மூலம் கற்றுக் கொடுக்கிறார். ஃபோர்த், வாக் பை ஃபெய்த் நாட் சைட். Lot chose the lush, visible Jordan Valley like Eden, while Abraham tested God's unseen promise for the whole land, illustrating the difference between the worldly sight-based decisions and faith-based ones. நான்காவது, தரிசித்து அல்ல விசுவாசித்து நடவுங்கள். பார்வையின்படி அல்ல. லோத்து பசுமையாக புலப்படும் ஜோர்டான் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தார். அது ஏதேன் போன்று இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஆபிரகாம் முழு தேசத்திற்குமான தேவனின் காணப்படாத வாக்குறுதியை நம்பினார். உலகில் பார்வை சார்ந்த முடிவுகளுக்கும் நம்பிக்கை சார்ந்த முடிவுகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை அவர் விளக்கப்படுத்தினார். ஃபிஃப்த், மெயின்டைன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஆபிரகாம் returned to Bethel, the place of his altar, showing the importance of consistent prayer and worship, even when circumstances change or wealth increases. ஐந்தாவது, ஆவிக்குரிய ஒழுக்கத்தை பேண வேண்டும். ஆபிரகாம் தனது பலிபீடத்தின் இடமான பெத்தேலுக்கு திரும்பினார். சூழ்நிலைகள் மாறினாலும் அல்லது செல்வம் அதிகரித்தாலும் கூட நிலையான ஜெபம் மற்றும் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அவர் காண்பித்தார். 6. Beware of worldly influence. Lot's choice to move towards Sodom, though seemingly good initially, eventually led him and his family into spiritual compromise,
highlighting how proximity to worldliness can corrupt. ஆறாவது, உலக செல்வங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சோதோமை நோக்கி லோத்து நகர தேர்ந்தெடுத்தது ஆரம்பத்தில் நல்லதாக தோன்றியது. இருந்தாலும் இறுதியில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆவிக்குரிய சமரசத்துக்கு இட்டு சென்றது. உலகியல் நெருக்கம் எவ்வாறு சிதைக்கக்கூடும் நம்மை என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. 7th, choices have lasting consequences. The story, this history underscores how significant decisions like choosing a place to live or how to handle the conflict drastically alter life's trajectory, urging thoughtful choices. தேர்வுகள், ஏழாவது கருத்து, தேர்வுகள் நீடித்த விளைவுகளை கொண்டிருக்கின்றன. இந்த வரலாறு குறிப்பிடத்தக்க முடிவுகள், வாழ ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது அல்லது மோதலை எவ்வாறு கையாள்வது போன்றவை வாழ்க்கையின் பாதையை எவ்வாறு கடுமையாக மாற்றுகின்றன, சிந்தனைமிக்க தேர்வுகளை எப்படி வலியுறுத்துகின்றன என்பதை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. Now we come to the third subsection of this chapter 13, Lord's choice and Abram's portion 10 to 12. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 3ஆம் உட்பிரிவுக்கு வருகிறோம். லோத்தின் தெரிவும் ஆபிராமின் பங்கும். வசனங்கள் 10 முதல் 12 வரை. முதலில் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். And Lot lifted his eyes and saw all the plains of Jordan, that it was well watered everywhere, before the land destroyed Sodom and Gomorrah. Before the Lord destroyed Sodom and Gomorrah, like the garden of Lord, like the land of Egypt, as he go towards Zor. 10வது வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதிலும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோமாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. Verse 11, Then Lot chose for himself all the plain of Jordan, and Lot journeyed east, and they separated from each other. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். This passage describes how Lot chose the fertile Jordan Valley for its abundance and separated from Abram due to their large flocks. இந்த வசன பகுதியானது லோத்து செழிப்பான யோர்தான் பள்ளத்தாக்கை அதன் வளத்திற்காக தேர்ந்தெடுத்ததையும் அவர்களின் பெரிய மந்தைகள் காரணமாக ஆபிரகாமிடமிருந்து பிரிந்து சென்றதையும் விவரிக்கிறது. Although it appeared like the garden of Lord, this choice led Lot closer to sinful city of Sodom and Gomorrah. This emphasizes how a decision based on material gain, that means lust of eyes. This emphasizes how a decision based on material gain rather than spiritual guidance can have disastrous consequences. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல தோன்றினாலும் அந்த தேர்வு அவரை பாவம் நிறைந்த சோதோம் கொமோராவுக்கு அருகில் கொண்டு சென்றது. இது ஆவிக்குரிய வழிகாட்டுதலை விட பொருளாதாரத்தின் அடிப்படையிலான ஒரு முடிவு எவ்வளவு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை வலியுறுத்துகிறது. Key aspects of this narrative. இவ்வரலாற்றின் முக்கிய அம்சங்கள். Lord's selfish choice. Given the first choice by Abram to avoid conflict, Lot chose the land based on its immediate visual appeal and apparent prosperity. லோத்தின் சுயநலமான தேர்வு. மோதலை தவிர்ப்பதற்காக ஆபிரகாம் வழங்கிய தேர்ந்தெடுக்கும் முதல் வாய்ப்பை பெற்ற லோத்து
அப்போதைய காட்சி ஈர்ப்பு மற்றும் செழிப்பின் அடிப்படையில் நிலத்தை தேர்ந்தெடுத்தார். Deceptive appearance. The Jordan Valley was well watered like Egypt. However, this proved dangerous for Lot as he chose to live near the wicked and sinful people of Sodom and Gomorrah. வழிதவர செய்யும் தோற்றம். யோர்தான் பள்ளத்தாக்கு எகிப்தை போல ஏராளமான நீர்ப்பாசன வசதி நிறைந்து காணப்பட்டது. ஆனால் இது லோத்துவை ஆபத்தில் ஆழ்த்தியது. ஏனெனில் அவர் சோதோமின் பொல்லாத பாவம் நிறைந்த மக்களுக்கு அருகில் வாழ்வதை தேர்ந்தெடுத்தார். சோதோம் கொமோரா. செப்பரேஷன் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். லோட் traveled east and separated from Abram. This led to his downfall. He lost his possessions and later narrowly escaped destruction. பிரிவும் அதன் விளைவுகளும். லோத்து கிழக்கே பயணம் செய்து ஆபிராமிடமிருந்து பிரிந்து சென்றார். இது அவரது அழிவுக்கு வழிவகுத்தது. அவர் தனது உடைமைகளை இழந்தார். பின்னர் அழிவிலிருந்து அவர் மயிர் இழையில் உயிர் தப்பினார். அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். கான்ட்ராஸ்ட் வித் ஆபிராம். While Lot moved towards Sodom, Abram remained in Canaan, trusting that God would provide without seeking personal gain. ஆபிராமுடனான வேறுபாடு. லோத்து சோதமை நோக்கி சென்றபோது ஆபிராம் தனிப்பட்ட ஆதாயத்தை தேடாமல் தேவன் தனக்கு வழங்குவார் என்று நம்பி கானானிலேயே தங்கினார். கீ லெசன்ஸ், முக்கிய பாடங்கள். ஃபர்ஸ்ட், appearance versus reality. Material advantages like a fertile valley can be deceptive if they lead us away from God. ஒன்றாவது, தோற்றமும் யதார்த்தமும். பொருள் ரீதியான நன்மைகள், செழிப்பான பள்ளத்தாக்கு போன்றவை தேவனிடமிருந்து விலக்கிச் செல்லும் என்றால் அவைகள் நம்மை வஞ்சிக்கக்கூடியவையாக இருக்கும். செகண்ட், prioritize the spiritual. This passage warns against making life-altering decisions based solely on greed or the pride of life. ஆவிக்குரியவற்றுக்கு முன்னுரிமை கொடுங்கள். பேராசை அல்லது வாழ்க்கையின் பெருமை ஆகியவற்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை மாற்றும் முடிவுகளை எடுப்பதற்கு எதிராக இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. தேர்ட் ஒன், the danger of compromise. Proximity to worldly desire like being near Sodom Gomorrah will lead spiritual downfall. 3, சமரசம் செய்து கொள்வதன் ஆபத்து. உலக ஆசைகளின் அருகாமையில், அதாவது சோதம் மற்றும் கொமோராவுக்கு அருகில் அவர் இருந்தது போல உலக ஆசைகளுக்கு அருகாமையில் நாம் இருக்கும்போது அது நமது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். Next, let us read the verse 12. Abram dwelt in the land of Canaan, and Lot dwelt in the cities of the plain, and pitched his tent even as far as Sodom. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13. But the men of Sodom were exceedingly wicked and sinful against the Lord. 13வது வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். This illustrates a crucial cautionary decision. Lot chose the fertile and but wicked Jordan Valley and pitched his tent near Sodom. லோத்து செழிப்பான ஆனால் பொல்லாத யோர்தான் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்து சோதோமுக்கு அருகில் தன் கூடாரங்களை அமைக்க ஒரு முக்கிய முன்னெச்சரிக்கை முடிவை இது காட்டுகிறது. Meanwhile, Abram remained in Canaan. Lot's choices signified prioritizing material gain over spiritual safety, which ultimately led him dangerously close to the extreme wickedness. அதே சமயம் ஆபிராம் கானானில் தங்கினார். லோத்தின் தேர்வு ஆவிக்குரிய பாதுகாப்பை விட பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை அளிப்பதை குறித்தது. இது இறுதியில் அவரை தீவிரமான பொல்லாங்குக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு சென்றது.
Key aspects of Genesis 13, 12 to 13. ஆதியாகமம் 13, 12, 13 வசனங்களின் முக்கிய அம்சங்கள். The contrast in choices. Abraham trusted God's promise and stayed in the land of Canaan, while Lot moved toward the city of the plain, specifically Sodom Gomorrah. முதலாவது தேர்வில் உள்ள வேறுபாடு. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குறுதியை நம்பி கானான் தேசத்தில் தங்கினார். அதே சமயம் லோத்து சமவெளி நகரங்களை நோக்கியும் குறிப்பாக சோதமை நோக்கியும் சென்றார். Second, the danger of compromise. Lot pitched his tents towards Sodom, signifying a gradual approach to the sinful city. This is often interpreted as playing with sin and placing oneself in a morally compromising environment for temporary comfort or gain. இரண்டாவது, சமரசம் செய்து கொள்வதன் ஆபத்து. லோத்து சோதோமுக்கு நேராக தன் கூடாரத்தை போட்டார். இது பாவம் நிறைந்த நகரத்திற்கு படிப்படியாக நெருங்கி செல்வதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் பாவத்துடன் விளையாடுவது அல்லது தற்காலிகமான ஆறுதல் அல்லது லாபத்திற்காக ஒருவர் ஆபத்தான ஒழுக்கச் சூழலில் தான் இருந்து கொள்வது என்பதை விளக்கப்படுத்துகிறது. Third, the nature of Sodom. Verse 13 clearly states that the men of Sodom were exceedingly wicked and sinful before the Lord. This highlights the extreme, blatant wickedness of the city, emphasizing the folly of settling near it. மூன்றாவது, சோதோமின் தன்மை. 13ஆம் வசனத்தில் சோதோம் பட்டணத்து மனிதர்கள் கர்த்தருக்கு முன்பாக மகா பொல்லாதவர்களும் பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று வேதாகமம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இது அந்த நகரத்தின் தீவிரமான பகிரங்கமான பொல்லாங்கை எடுத்து காட்டுகிறது. அதுக்கு அருகில் குடியேறுவது முட்டாள்தனமானது என்பதையும் இது வலியுறுத்துகிறது. Fourth, materialism versus faith. Lot was attracted by the well-watered nature of the plain, making its choice based on visual appeal and potential wealth rather than the spiritual being. பொருள் முதல்வாதம், அதற்கு எதிராக விசுவாசம். லோத்து சமவெளியின் நன்கு நீர்ப்பாசனம் செய்யப்பட்ட தன்மையால் கவரப்பட்டு ஆவிக்குரிய நல்வாழ்வை விட காட்சி ஈர்ப்பு மற்றும் சாத்தியமான செல்வத்தின் அடிப்படையில் தேர்வை செய்தார். Warning. This event serves as a warning about the consequence of selfish choices and the danger of disregarding the spiritual risk for the earthly gain. எச்சரிக்கை. இந்த நிகழ்வு சுயநலமான தேர்வுகளின் விளைவுகள் மற்றும் பூமிக்குரிய ஆதாயத்திற்காக ஆவிக்குரிய ஆபத்துகளை புறக்கணிப்பது ஆபத்து பற்றிய ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகிறது. This passage serves as a scene preceding to destruction of Sodom, showing how Lot's decision-making process led him to live amidst wickedness. இந்த வசன பகுதி சோதோமின் அழிவுக்கு முந்திய ஒரு காட்சியாக செயல்படுகிறது. லோத்தின் முடிவெடுக்கும் செயல்முறை அவனை பொல்லாங்குக்கு மத்தியில் வாழ வழிவகுத்தது எப்படி என்பதை இது காட்டுகிறது. Next we come to the final section of this chapter. The Lord's promise to Abraham. Verses 14 to 18. அடுத்து நாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி உட்பிரிவுக்கு வருகின்றோம். 4வது உட்பிரிவு ஆபிரகாமுக்கு கர்த்தரின் வாக்குத்தத்தம். வசனங்கள் 14 முதல் 18 முடிய. First let us read the verses. 14. And the Lord said to Abraham, after Lot had separated from him, lift your eyes and walk from place where you are, northward, southward, eastward and westward. 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கின்ற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். Verse 15. For all the land which you see, I give to you and your descendants forever. 15ஆம் வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும்
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. verse 16, and I will make your descendants as the dust of the earth, so that if a man could if a man could number the dust of the earth, then your descendants also could be numbered. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். verse 17, arise, walk in the land through its length and its breadth, for I give it to you. நீ எழுந்து 17ஆம் வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். 18 verse, then Abram moved his tent and went and dwelt by the terebinth trees of Mamre, which are in Hebron, and built an altar there to the Lord. அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். After Abram's nephew Lot separated from him, God reaffirms the covenant promise he made to Abram. God instructed Abram to look into all directions, promising him and gave his descendants the entire land that he could see forever. This act signifies a shift from Abram's and later Lot's self-reliance towards the trust in divine provision. ஆபிராமின் வளர்ப்பு மகன் லோத்து பிரிந்த பிறகு தேவன் ஆபிராமுக்கு அளித்த உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். தேவன் ஆபிரகாமை எல்லா திசைகளிலும் பார்க்கும்படி அறிவுறுத்தினார். அவருக்கும் அவரது சந்ததியினருக்கும் என்றென்றும் காணக்கூடிய நிலம் முழுவதையும் தருவதாக உறுதியளித்தார். இந்த செயல் ஆபிரகாமிடமிருந்தும் பின்னர் லோத்தின் சுயசார்பிலிருந்தும் தெய்வீக ஏற்பாட்டில் நம்பிக்கையை நோக்கிய மாற்றத்தை குறித்தது. Key aspects of the covenant. இந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன? இதை நாம் பார்க்க போறோம். The context of separation. The promise is immediately renewed after the Lord separates from Abram, choosing the lust but ultimately dangerous Jordan Valley. It leaves Abraham in the rugged yet blessed hill country. பிரிவினையின் சூழல் என்ன? முதலாவது, லோத்து ஆபிரகாமிலிருந்து பிரிந்து பசுமையான ஆனால் இறுதியில் ஆபத்து நிறைந்த யோர்தான் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தது ஆபிரகாமை கரடுமுரடான ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மலை நாட்டில் விட்டு சென்றவுடன் இந்த வாக்குறுதி உடனடியாக புதுப்பிக்கப்படுகிறது. A visible promise. God tells Abraham to lift up his eyes and look north, south, east and west. This illustrates the faith involves seeing not only from present circumstances but from God's perspective. காணக்கூடிய ஒரு வாக்குறுதி. இரண்டாவது பாயிண்ட், தெற்கு கிழக்கு மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கை பார்க்க உன் கண்களை ஏறிடு என்று சொல்லி தேவன் ஆபிரகாமிடம் கூறினார். விசுவாசம் என்பது தற்போதைய சூழ்நிலையில் மட்டுமல்லாமல் கடவுளின் கண்ணோட்டிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை உள்ளடக்கியது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. Third, an eternal inheritance. The land understood as Canaan is promised not only to Abraham but also his descendants forever. ஒரு நித்திய சுதந்திரம். கானான் என்று புரிந்து கொள்ளப்பட்ட அந்த நிலம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததியினருக்கும் என்றென்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. Fourth, divine assurance. This passage confirms
God's faithfulness in fulfilling the promise initially given in Genesis 12:1-3. தெய்வீக உறுதிப்பாடு. இந்த பகுதி ஆதியாகமம் 12:1-3 கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் தேவனுடைய உண்மைத்தன்மையை இது உறுதிப்படுத்திற்று. தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய இறையியல் முக்கியத்துவம் என்னென்று பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட், ஃபெய்த் ஓவர் சைட். While Lot chose based on what appeared prosperous, Abraham is rewarded for trusting in God's promises. ஒன்றாவது, தரிசித்து நடப்பது என்பதை விட விசுவாசி நடப்பது மேலானது. லோத்து பார்வைக்கு செழிப்பாக தோன்றியதை அடிப்படையாக கொண்டு நிலத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஆபிரகாம் தேவனின் வாக்குறுதியை நம்பியதற்காக வெகுமதியை பெற்றுக்கொண்டார். செகண்ட், அன்கண்டிஷனல் ப்ராமிஸ். Even though Abraham was not always faithful, the promise God made to him was unconditional, guaranteeing an inheritance to his descendants. ரெண்டாவது, நிபந்தனையற்ற வாக்குறுதி. ஆபிரகாம் எப்போதும் உண்மையுள்ளவராக இல்லாவிட்டாலும் தேவன் அவருக்கு அளித்த வாக்குறுதி நிபந்தனையற்றது. அவருடைய சந்ததிக்கு அது சுதந்திரத்தை உறுதி செய்தது. தேர்ட், இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் டிசனன்ஸ். This promise reinforces that the land is a permanent possession for the chosen descendants. மூன்றாவது, சந்ததியருக்கான சுதந்திரம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியினருக்கு நிலம் ஒரு நிரந்தர உரிமை என்பதை வாக்குறுதி வெளிப்படுத்துகிறது. This passage illustrates that God is committed to his fulfilling his promises despite divisions and challenges. பிரிவினை அல்லது சவால்கள் இருந்த போதிலும் தேவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. In Genesis 13:16-17, after separating from the Lord, God reaffirmed his covenant with Abraham. He promised countless descendants like the dust on the earth and confirmed the ownership of the land. ஆதியாகமம் 13:16 லோத்திடமிருந்து ஆபிரகாம் பிரிந்த பின்பு தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். பூமியின் தூளை போல எண்ணற்ற சந்ததியார்களை அவர் வாக்களித்தார். அப்படி வாக்களித்து அவர் நிலத்தின் உரிமையை உறுதிப்படுத்தினார். God also commanded Abraham to walk the length and breadth of the land of Canaan. This was a symbolic act signifying taking possession of the land and placing faith in the promise. மேலும் கானான் தேசத்தின் நீளத்திலும் அகலத்திலும் நடந்து செல்லும்படி தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். இது நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வதையும் வாக்குறுதியின் மீது விசுவாசம் வைப்பதையும் குறிக்கும் ஒரு அடையாள செயலாக இருந்தது. கீ எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பேக்ரவுண்ட், முக்கியமான விளக்கங்களும் பின்னணியும். லைக் த டஸ்ட் ஆஃப் த எர்த், verse 16, பூமியின் தூள், லைக் த டஸ்ட் ஆஃப் த எர்த். This promise emphasizes that Abraham's descendant would be innumerable. This was in stark contrast to his current situation of being childless and having a barren wife. It refers to the future growth of the nation of the Israel and, in a broader sense, the spiritual descendants of Abraham. பூமியின் தூளை போல வசனம் 16 வரக்கூடிய இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குறுதி ஆபிரகாமின் சந்ததியினர் எண்ணற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை வலியுறுத்துகிறது. இது பிள்ளை இல்லாதவராயும் மலட்டுத்தன்மை கொண்ட மனைவியை கொண்டவராய் இருந்த ஆபிரகாமுடைய தற்போதைய நிலைமைக்கு முற்றிலும் முரண்பாடானது. இது இஸ்ரேல் தேசத்தின் எதிர்கால வளர்ச்சியையும் பரந்த அர்த்தத்தில் ஆபிரகாமின் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் குறிக்கிறது, நம்மையும் குறிக்கிறது. Walk through the land, verse 17. This command to walk through the land was an act of faith and a symbolic ritual of possessions. It sometimes referred to as Hasaga in Jewish tradition. It allowed Abraham
to survey the territory of the God, territory that God was going to give to him and his descendants. தேசத்தில் நடந்து செல். வசனம் 17. தேசத்தில் சுற்றி நடக்கும்படி கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை விசுவாசத்தின் ஒரு செயல்பாடாகவும் உடைமைக்கான ஒரு அடையாளச் சடங்காகவும் இருந்தது. இது யூத பாரம்பரியத்தில் சில சமயங்களில் ஹசாக்கா என்று குறிப்பிடப்படுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் கொடுக்கவிருந்த பிரதேசத்தை ஆபிரகாம் ஆய்வு செய்ய இது அனுமதித்தது. Context of faith. These verses follow Abraham's selfless decision to allow Lot to choose the best portion of the land. This demonstrates his trust in God's promise over immediate temporary gain. விசுவாசத்தின் பின்னணி. இந்த வசனங்கள் சிறந்த நிலப்பகுதியை லோத் எடுத்துக்கொள்ள அனுமதித்த ஆபிரகாமின் தன்னலமற்ற முடிவை தொடர்ந்து வந்தன. இது அப்போதைய தற்காலிகமான பார்வையை விட தேவனுடைய வாக்குறுதியின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. Reaffirmation of the promise. After Lot's departure, God reaffirmed the promise of the land to Abraham. He assured him that the land he saw in all directions would be his land. வாக்குறுதியின் மறு உறுதிப்பாடு. லோத்து பிரிந்து சென்ற பின்பு தேவன் ஆபிரகாமுக்கு நிலம் குறித்த வாக்கு தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவர் எல்லா திசைகளிலும் பார்த்த பிரதேசம் அவருடையதுதான் என்று அவருக்கு தேவன் உறுதியளித்தார். These verses illustrate the themes of divine covenant, the necessity of faith, and the certainty of God's promises, even in seemingly impossible circumstances. இந்த வசனங்கள் தெய்வீக உடன்படிக்கையை, விசுவாசத்தின் அவசியத்தை மற்றும் சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் தேவனுடைய வாக்குறுதியின் உறுதிப்பாட்டை விளக்குகின்றன. இந்த 3 கருப்பொருளும் இதிலே நமக்கு விளக்கப்படுகின்றன. Practical life lessons from Genesis 13:10-18. இன்றைக்கு நாம் படித்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலிருந்து நமது வாழ்க்கைக்குரிய நடைமுறை பாடங்கள் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். Genesis 13:10-18 teaches that choosing based on spiritual priorities rather than immediate superficial gains leads to blessings. ஆதியாகமம் 13:10-18 வசனங்கள் உடனடி மேலோட்டமான ஆதாயங்களை விட ஆன்மீக அடிப்படையில் தேர்வு செய்வது ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கிறது என்று நமக்கு கற்பிக்கிறது. Key lessons include prioritizing peace, trusting in God's guidance over worldly wisdom, and the importance of worship in action. Abraham's faith led to the fulfillment of promise, while Lot's selfish choice led to destruction. முக்கிய பாடங்கள் என்னவென்று பார்க்கும்போது, சமாதானத்துக்கு முன்னுரிமை அளிப்பது, உலக ஞானத்தை விட தேவனுடைய வழிகாட்டுதலை நம்புவது மற்றும் செயல்பாட்டில் உள்ள ஆராதனையின் முக்கியத்துவம் ஆகியவை இதில் அடங்குகின்றன. ஆபிரகாமின் நம்பிக்கை வாக்குத்தத்தத்திற்கு வழிவகுத்தது. ஆனால் லோத்தின் சுயநல தேர்வுகள் அழிவுக்கு வழிவகுத்தன. பிராக்டிக்கல் லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கைக்கான நடைமுறை பாடங்கள். ஃபர்ஸ்ட், prioritize peace over rights. Abraham allowed Lot to choose first. He prioritized harmony in relationship over his right to choose the best plan. This demonstrates the resolving conflict is more important than always having things on your own way. ஒன்றாவது முக்கியமான பாடம், உரிமைகளை விட சமாதானத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் லோத்தை முதலில் தேர்ந்தெடுக்க அனுமதித்தார். அவர் சிறந்த நிலத்தை தேர்ந்து கொள்வதற்கான தமது உரிமையை விட உறவில் நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தார். இது எப்போதும் ஒருவர் தம் விருப்பப்படியே காரியங்களை செய்வதை விட மோதலுக்கு தீர்வு காண்பது முக்கியமானது என்பதை நிரூபிக்கிறது. Appearance can deceiving. Second lesson. Appearances can be deceiving. Lot chose the fertile, well-watered region of Jordan Valley, but he overlooked the sinful nature of its inhabitants. This teaches that
Material prosperity or immediate pleasure can mask deeper dangers. தோற்றங்கள் ஏமாற்றக்கூடும். இரண்டாவது பாடம். லோத்து யோர்தான் சமவெளியின் செழிப்பான நீர்வளம் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அதன் குடிகளுடைய பாவ குணத்தை கவனிக்காமல் புறக்கணித்து விட்டார். இது பொருள் செழிப்போ அல்லது உடனடி இன்பமோ ஆழமான ஆபத்துக்களை மறைக்கக்கூடும் என்று நமக்கு கற்பிக்கிறது. Third lesson. Let God choose your path. Instead of relying on selfish ambition, one should trust in God's promise. Lot chose for himself and lost everything. Abraham, however, allowed God to guide him and was rewarded. மூணாவது பாடம், உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்க தேவனை அனுமதியுங்கள். சுயநல லட்சியத்தை நம்புவதற்கு பதிலாக ஒருவர் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும். லோத்து தனக்காக தேர்ந்தெடுத்து பின்பு எல்லாவற்றையும் இழந்தார். ஆபிரகாமோ தேவன் தம்மை வழிநடத்த அனுமதித்தார், அதனால் வெகுமதி பெற்றார். Fourth lesson. Maintain a lifestyle of worship. Abraham built altars to the Lord wherever he went. This signifies that worship should be a constant integral part of our life. Furthermore, it signifies that this serves as the way for us to remain forever in God's presence. ஆராதனைக்குரிய வாழ்க்கை முறையை பேண வேண்டும். இது நான்காவது பாடம். ஆபிரகாம் சென்ற இடமெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டினார். இது ஆராதனையானது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நிரந்தரமான உறுதியான பகுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மேலும் இது தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் என்றும் நிலைத்திருக்க ஒரு வழியாக செயல்படுகிறது என்பதையும் குறிக்கிறது. Fifth point. True wealth comes from responsible stewardship. Abraham, as the elder, could have taken the best, but he trusted that God would provide for him. As a result, after separating from Lot, he was blessed with promise of the entire land. உண்மையான செல்வம் பொறுப்புள்ள நிர்வாகத்திலிருந்து வருகிறது. இது ஐந்தாவது பாடம். மூத்தவராகிய ஆபிரகாம் சிறந்ததை எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் தேவன் தமக்கு வழங்குவார் என்று நம்பினார். அதன் விளைவாக லோத்திடமிருந்து பிரிந்த பின்பு முழு தேசத்தையும் வாக்குத்தத்தமாக பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார். Sixth lesson. Stay away from toxic environments. Lot settled near Sodom and eventually lost the spiritual well-being of his family. The lessons here is to be wary of environment that, despite of being prosperous, can corrupt one's life. 6. நச்சுத்தன்மை வாய்ந்த சூழல்களிலிருந்து விலகி இருங்கள். லோத்து சோதோமுக்கு அருகில் குடியேறினார். இறுதியில் தனது குடும்பத்தின் ஆவிக்குரிய நிலையை இழந்து போனார். செழிப்பாக இருந்தாலும் ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய சூழல்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இதில் நமக்கு கிடைக்கும் பாடமாகும். 7th lesson. Return to your foundation, basics. After a difficult separation, Abraham returned to the place where he had first built an altar. This signifies the need for us to return to the basics in spiritual matters and repent when the life comes turbulent. 7வது, உங்கள் அடித்தளத்திற்கு திரும்புங்கள். ஒரு கடினமான பிரிவினைக்கு பின்பு ஆபிரகாம் தான் முதலில் பலிபீடம் கட்டின இடத்துக்கு திரும்பினார். இது வாழ்க்கை கொந்தளிப்பானதாக மாறும்போது ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் அடிப்படை விஷயங்களுக்கு திரும்பி மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His words. If it is the Lord's will, we will continue our study next week on the same day, same time, with an examination of the matters found in the Genesis chapter 14. அவருடைய வசனத்தில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் விஷயங்களை பற்றி ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடர்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை
சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. மை சின்சியர் தேங்க்ஸ் டு டியர் பிரதர் டேவிட், பிரதர் ஜாக் வில்லியம்ஸ் அண்ட் சிஸ்டர் தீப்தி வில்லியம்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் ஒர்க் இன் ப்ராட்காஸ்டிங் திஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியா. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட், சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. If Lord's will, we will meet again next week at the same time, the same day. Still then, I am praying for you. You also pray for me. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டுமாக நாம் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.